ஒரு பாட்டை கேட்கிறேன் நானு. வீரத்துல கட்ட பொம்மே, சூரத்துல உம தொர, ரோசத்துல நீ ஒரு தேசுங்கு ராசா. பாட்டு 3 பேருமே தமிழ் இல்ல. வீரம்னா கட்டப்பொம்மன் தான் இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். வீரத்துல கட்டப்பொம்மை சரி, சூரத்துல ஊமத்துறை சரி, ரோசத்துல தேசிங்கராஜா. ஏண்டா தமிழ்நாட்டுல ஒருத்தங்க கூட எங்க முன்னோர்கள் இல்லையாடா? இரடா எங்களுக்கு எல்லாம் வீரம் இல்லையாடா? மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமாடா. எங்களை ஒரு இடத்துல மைய வைரம்தே ஒரு படத்துல எழுதுறாரு. காஞ்சி ராணியிடம் வீரம் வாங்குவோம், வீரம் கேட்போம். ஏன் வேல்நாச்சிட்ட வீரம் கேட்டா என்ன? எங்க வீரம் எல்லாம் எடுபடாது. வரலாற்றில் இருந்து தமிழின மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அதற்கு அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார். என்ன சொல்றாரு? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் கிளர்ந்தெழுந்து தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி எங்களுக்கான வரலாற்றை எழுதுகிற காலம் தொடங்கி இருக்கிறது. மக்கள் அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம். அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாலும் அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை. இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம்.